ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மீனங்குளம். அதாவது நம்முடைய நாகர்கோயிலிருந்து, அதாவது இந்த இடத்துக்கு 4 பக்கமும் ரோடு. நான் அதுதான் இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன். ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு 2 இடம் காணிச்சிட்டேன். இது 3வது இடம்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 பக்கமும் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த லேண்டோட 4 பக்கம் இது ஒன்று, இப்போ பார்த்தது ஒன்று, இதுக்கு முன்னால் ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாய், மணிமுத்தாறு கால்வாய் போகும். அதையும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். 4 பக்கமும் பாதையாக இருக்கக்கூடிய ஒரு 56 ஏக்கர் செம்மண் நிலம் தான் உங்களுக்கு காணிக்க போகிறேன். பாருங்கள், இதோடு சேர்த்து உங்களுக்கு 3 இடம் ஆயிற்று. 3 இடம் ஆயிற்று. இனி அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சானல் கரையோரம் உள்ள அந்த மணிமுத்தாறு கால்வாய் இருக்குது பாருங்கள், அந்த கரை. ஆக மொத்தம் 4 இடம். ஸோ இந்த 50 பாருங்கள், இது பாருங்கள் மணிமுத்தாறு கால், இதான் பேக்கில் விளையாடுது. இந்த ஒரு பாதையும் நாம் சரியாக்கில் மட்டும் யூஸ் பண்ணலாம். மற்ற 3 தார் ரோடு ஃப்ரண்டேஜ். இது மணிமுத்தாறில் தண்ணி வரும்போது 4 மாதம், ஒரு வருஷத்தில் 4 மாதம் கம்ப்ளீட் ஃபுல்லாக தண்ணி வரங்க. ஸோ இது உங்களுக்கு பாறைக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம். கம்ப்ளீட் பாறை, குவாரிக்கான பெஸ்ட்டு பிளேஸ். 3 பக்கம் தார் ரோடு ஃப்ரண்டேஜ், ஒரு பக்கம் மட்டும் மணிமுத்தாறு கால்வாய். அந்த வண்டி ஒரு பைக் போகுதுங்களா, இது மணிமுத்தாறு கால்வாய். 4வது இடமான அந்த மணிமுத்தாறு கால்வாயினுள்ள தான் அந்த பைக் கிராஸ் ஆகி போனது. ஓகே. ஸோ இது கையெழுத்து பார்த்தீங்கன்னா 3 கையெழுத்து. ஒரு வீட்டில் உள்ள அப்பா, மகன், மகா 3 பேர் தான். நல்ல செம்மண். தெற்கு பக்கம், அதாவது ஒரு சைடு 1000 அடி ஃப்ரண்டேஜ். இன்னொரு பக்கம் கிழக்கு பக்கம் 800 அடி ஃப்ரண்டேஜ். மேற்கு பக்கம் 300 அடி ஃப்ரண்டேஜ். இதெல்லாம் ஒரு வித்தியாசம், சுமாராக சொல்கிறோம். கொஞ்சம் முன்ன பின்ன அந்த ஃப்ரண்டேஜ் அந்த அடி கணக்கு வித்தியாசம் ஆகலாம். வடக்கு சைடு தான் கால்வாய். இந்த கால்வாய் கரையில் ஒரு சைடு தார் ரோடு, இன்னொரு சைடு தான் நம்மளுடைய லேண்ட் இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த சைடு போக்குவரத்து, 4 வீலருக்கு போக்குவரத்து இல்லை. நமக்கு தேவையானால் அந்த ரோடை நாம் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு 4வது இடமாகி அந்த மணிமுத்தாறு கால்வாயோட கரையை காணிச்சேன். நமக்கு தேவையானால் அதையும் யூஸ் பண்ணிடலாம் 4 பக்கமும். ஏன்னா விவசாயம் இதில் கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது, நிறைய பாறை இருக்குது. ஸோ இது குவாரிக்காக பெஸ்ட்டு இடம், நல்ல ஒரு இடம். குவாரி நீங்கள் குவாரி, அதாவது குவாரி வச்சிடலாம். தொடர்ந்து நம்ம இதில் க்ரஷரை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். வீட்டு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஊரோட டிஸ்டன்ஸ்லேருந்து, அதாவது 500 மீட்டருக்கு தாண்டி தான் உங்களுக்கு குவாரிக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்கன்னுള്ളത് நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ அதை வச்சு உங்களுக்கு இந்த இடத்துக்கு லைசன்ஸ் எடுக்க எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுவும் 3 ரோடு இருக்குது, தார் ரோடு ஃப்ரண்டேஜ். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சைட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தகுந்தபடி இருக்குது. ஒரு ஏக்கருடைய விலை 15 லட்சம், ஒரு சென்டோட விலை 15,000 ரூபா. உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள். நல்ல ஒரு இடம், குவாரிக்கு பெஸ்ட்டு இடம். விலை நம்ம கொஞ்சம் பேசி நம்ம குறைச்சிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.